ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதல் முறையாக ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் தான் டிசி. டிசி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியாகிருக்குது. டிசி திரைப்படத்தோட முதல் விமர்சனம், அதாவது படம் எப்படி இருக்கு, படத்தோட கதை என்ன அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிசி திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, லோகேஷ் கனகராஜ் இவங்களோட நடிப்பு எப்படி இருக்கு, 5க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டிசி திரைப்படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது தலைவாசல் விஜய் அவர்களின் தலைமையிலான கூலிப்படையில் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தனது நண்பர்களுடன் சேர்ந்த குற்ற செயல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. அதாவது போலீசாரை தாக்கி அவர்களின் ஆயுதங்களை கடத்துறாங்க. இது மிகப்பெரிய விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா மாறுது. இந்த சமயத்துல போலீஸ் ஒரு குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சீரழிக்குது. அந்த குடும்பத்திற்காக போலீஸை கொடூரமாக வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள். போலீசாரும் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை தீர்த்து கட்ட தேடுறாங்க. இந்த ஒரு நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் இவங்க தனது நண்பர்களுடன் தலைமறைவாகிறாங்க. அங்கேதான் லோகி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சனாவை வந்து சந்திக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வரும் போலீசார் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்களை பிடிப்பது மட்டும் இல்லாமல் லோகேஷுடன் பழகிய சஞ்சனாவையும் சுட்டுறாங்க. இதனால சஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழல்ல இருந்த அந்த போலீஸ் அதிகாரி அவங்க சஞ்சனாவை வந்து பாத்தீங்கன்னா கொன்றாங்க. போலீசார் பிடியில் உள்ள லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்கவுண்டர்ல இருந்து வந்து போலீசார் பிடியில் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்கவுண்டரில் இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதன் பின் விலை மாதுவாக இருக்கும் வாமிகா கேபியை சந்திக்கிறாங்க. தனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கும் வாமிகா அங்கிருந்து லோகேஷ் அவர்கள் உதவியுடன் தப்பிச்சிடுறாங்க. வெவ்வேறு பாதையில் பயணித்த இவர்கள் இருவரும் உயிருக்கு பயந்து ஓடுவதும் தங்களுக்கு வந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றதான் மீதி கதை. படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவரோட முதல் திரைப்படம் ரொம்பவே நன்றாக வந்து வந்திருக்குது. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ல போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பாருங்க. பார்த்துட்டு 5க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.